பிரைஸ் லார்ட். இந்த நேரத்தோடு விசேஷமாக இந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாரும். ஏன் ஆண்டவர்கிட்ட கடந்து வருகிறோம்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா தேவை சந்திக்கும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் அண்டையில் வரும்போது சில கேள்விக்குறியோடு வரும், சில தாக்கத்தோடு வரும், சில எதிர்பார்ப்போடு வருவோம். அதுக்கு யார் பதில் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் பதில் கொடுக்க முடியும். மனிதனால அநேக காரியங்களுக்கு பதில் இல்லை, ஆனால் தேவனால எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்க முடியும். ஆகையால் அதனால் ஒன்று கூடி இந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன். தேவா பதில் தான். ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ. Thank you.
என்னத்தோடு வந்திருக்கிறீங்க. அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பேசுனா, நீங்க ஏக்கத்தோடு வந்தா அந்த தேவை நிறைவேற்றும் அவர் உங்க தேவை சந்திக்கும் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களை அவரு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற யார் உங்களை நேசிக்கிறாங்க நேசிக்கல அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய அன்பு வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு விசாலமானது அன்பு என்று சொல்றாங்க. அதை மெஷரே பண்ண முடியாது, அவ்வளோ பெருசா இருக்குன்னு கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுது. நாளில் ஒன்று கூடி அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவிலா துதிகளுடன் சங்கீத கீதங்களெல்லாம் இந்த பாடல ஒன்று கூடி நம்ம பாட இருக்கிறோம். அன்பராம் இயேசுவின் ரொம்ப விசேஷமானது. அவருடைய அன்பு அந்தளுக்கு விசேஷமானது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம்.
சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். எவ்வளோ அழகா அந்த ஆண்டவரை குறித்து அவன் வார்த்தைகளை கொடுத்துருக்கான்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். அருமையான ஆண்டவர் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். நாளையில் ஒன்று கூடி தேவாவும் சமூகமே எனது பிரியமே ஒன்று கூடிய நாளில் பாட இருக்கோம். thank you Lord, thank you ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தேவா உன் சமூகமே எனது பிரியமே
சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே நான் எங்க போவேன் ஆண்டவரே, அவருடைய உங்களுடைய சமூகத்தில் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டு, இந்த சமூகத்தில் எனக்கு திருப்தி உண்டு, இந்த சமூகத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. பிரைஸ் காட். ஒன்று கூடி பாடலாம். Hallelujah.
நான் தாட்சி அடையேன் என்றுமே. சங்கீதம் 23 அப்படியே பாடலாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. நேரத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிற பயணம் ஒன்றுக்கும் குறையப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இதுக்கே ஒன்றுக்குமே நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஆண்டவர் சில பேர் கொடுக்குறாரு சில பேர் கொடுக்க மாட்டாருன்னு. ஆனா இங்க கர்த்தர் பார்த்து சொல்றது, அவரை எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது எந்த ஒரு டவுட்டு. அவரே வேற்றுமை தேவன் இல்லை, ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்கிற தேவன் இல்லை. எல்லாருமே அவர் நேசிக்கிறார், எல்லாரும் அன்பு குறை. நீங்க உலகத்துல பார்க்குற பெரிய பெரிய செல்வந்தர் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்க எல்லாம் ஆண்டவர் தான் பூசிக்கிறார், வேற யாரும் அவங்க பூசிச்சுன்னு இல்லை. அல்லேலூயா. அந்த பாடம் ஒன்று குறிப்பாக தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா.